அதுல ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிறது இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. ஈரான்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு இஸ்ரேல் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க தெரியும். அப்ப ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியர்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஆபரேஷன் சிந்து 2025. இது மாதிரி முக்கியமான ஆபரேஷன் பார்த்தோம்னா ஆபரேஷன் தேவசக்தி. தேவசக்தி ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு தலிபான்கள் வந்து அந்த இடத்துல கபூல் டெரர் அட்டாக்கு, அதனால நம்ம வந்து போட்டோம். இந்தியர்களை ரெஸ்கியூ பண்றது 2021. ஆபரேஷன் கங்கா ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கான போரு, அப்ப வந்து இந்தியர்கள் வந்து மீட்கிறதுக்காக 2022ல போட்டது ஆபரேஷன் கங்கா. ஆபரேஷன் காவேரி சூடான் உள்நாட்டு கலவரம், காவிரி தண்ணி சூடா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2023. அடுத்து ஆபரேஷன் தோஸ்த். தோஸ்த்னா நண்பன். துருக்கியில நிலநடுக்கு எர்த்குவேக் வந்த போது ரெஸ்கியூ பண்றதுக்காக 2023. அடுத்து ஆபரேஷன் அஜய். இஸ்ரேல்ல வந்து பார்த்தோம்னா ஹமாஸ் டெரர் அட்டாக், அப்ப நம்ம ரெஸ்கியூ பண்றதுக்காக இந்தியர்களை காப்பாத்துறதுக்காக 2023. ஆபரேஷன் கருணா. மியான்மர்ல மோகா புயல். மொக்கையா இருந்தா ஏமாத்திடுவாங்கன்னு ஒரு கோட் வேர்டோட சொன்னேன். ஏன்னா ஏமன் நாடு தான் பேர் வச்சாங்க மோகா புயல் அப்படிங்கிறது. 2023 அப்ப ரெஸ்கியூ பண்றதுக்காக போட்டது ஆபரேஷன் கருணா. ஆபரேஷன் இந்திராவதி பார்த்தோம்னா ஹைத்தி. ஹைத்தில இருந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக 2024ல போட்டது. அடுத்தது ஆபரேஷன் பிரம்மா. ஆபரேஷன் பிரம்மா பொறுத்த வரைக்கும் மியான்மர்ல எர்த்துக்கு 2025. இப்ப குரூப் 1 கொஸ்டின்ல எர்த்துக்கு வந்துச்சுன்னா, அதான் நிலநடுக்கம் வந்துச்சுன்னா என்னெல்லாம் வரும்? நிலச்சரிவு ஏற்படும், சுனாமியும் வரும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெள்ளமும் வரும். அதுதான் அதுக்கான ஆன்சரு. ஸோ கேட்டிருந்தாங்க. ஏன்னா ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியது. தேங்க்யூ.